ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் ஓனர் வந்து நம்ம சோழனுக்கு ஆதாரத்தோட காட்டுறாங்க. அவ்வளோ தூரம் நான் உங்ககிட்ட வந்து நைட்டுன்னு கூட பார்க்காம கேட்டுட்டு போனல, அப்பையாவது நீ என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லாமல் விட்ட? இதை பார்த்த உடனே எனக்கு எவ்வளோ அதிர்ச்சி ஆச்சு தெரியுமா? உன்னை நான் என் கூட பொறுக்காத தம்பி மாதிரி தாண்டா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னோட பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சோழன் இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன், அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் பணத்தை நீ கொடுக்கறதுக்கு நான் உனக்கு டைம் கொடுக்கணுமா? மரியாதையாக பணத்தை கொடுத்துரு, இல்லாட்டி என்ன நடக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி போலீஸை வர சொல்லி போலீஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அது எனக்கு தெரியாது, எனக்கு தேவை என்னுடைய பணம் ரிட்டன் வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரனுக்கும் ஃபோன் பண்ணி சோழன் பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. நிலாவும் சேரனும் இதை கேட்டோன்னு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏண்டா சோழா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்க, நிலாவுக்கு பணத்தை நாங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தந்துருப்போமேடா, ஆனால் அதுக்குள்ளே ஏண்டா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருடின பணத்தைவா அங்கே வந்து கெத்தாக வந்து கொடுத்தீங்க, இதை நினைக்க என் உடம்பெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.